ஹாய் ஆல். இன்றைக்கி நான் பப்பு தால் பண்ண போகிறேன், அதாவது பருப்பு கடையல். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 1 கப் துவரம் பருப்பை குக்கரில் போட்டிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட தக்காளி ஒரு 2 தக்காளி ஒன்று பாதியமாக கட் பண்ணியிருக்கேன். 6 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் குக்கரில் போட்டுட்டு இது கூடயே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் அதையும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இதையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வரட்டும். அவ்வளோதான், 2 விசில் வந்தாச்சு. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி அதில் 1 டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். சால்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கடைஞ்சி விட்டுறேன். இந்த தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சி விட்டுட்டோம். இப்போது தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கீ, கடுகு, அது கூட 1/2 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். லைட்டாக பொரிஞ்சதுமே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அது கூடயே கருவேப்பிலை, லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். அவ்வளோதான். இதை போட்ட உடனே ஆஃப் பண்ணிடலாம். இதை கடைஞ்சி வச்சுருக்க தாலில் ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.